சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இன்றைக்கு ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ a bit of introduction. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீ ஆஃப்டன் டைம்ஸ் நம்ம கேள்வி கேட்குறோம், தேவன் நம்மோடு பேசுவாரா, நம்மளுடைய கேள்வி. பட் ஐ பிலீவ் தேவன் பல வகையில் பேசுவார். அதிலே அவருடைய முக்கியமான ஒரு வகை எப்படின்னா, தேவ மனுஷன் செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த செய்தி மூலியமாய் கர்த்தர் பேசுவார். அப்போ அந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த செய்தி மூலியமாய் கர்த்தர் உங்களை தொடுவார். நீங்கள் கேட்கறது மாத்திரமல்ல, அது நன்றாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி put it into practice. கேட்கிறதை நீங்கள் உங்களுடைய செய்கைக்குள் நீங்கள் அதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா then you will see the blessing. புத்தி உள்ளவன் வீட்டை எங்கே கட்டுகிறான்? நல்ல ஒரு அஸ்திபாரம் மீது கட்டுகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு அந்த ஓமையை சொன்ன பிறகு அர்த்தத்தை சொல்லுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அஸ்திபாரமாக இருக்கிறது, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபையில் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் செய்கைக்குள் அதை என்ன பண்ணுகிறதல்ல, கொண்டுட்டு போகிறது அல்ல. டிஸ்ஓபீடியன்ஸ். ஓகே, அந்த ஒபீடியன்ஸ் ஹார்ட் நமக்கு இருக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு சிந்தையோடு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுங்க அப்பா. இந்த வார்த்தை மூலியமாய் நீர் எங்கள் மத்தியில் நீர் வெளியப்பட வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ராஜா உடைய வசனத்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு 8வது அதிகாரம். Turn with me to book of Matthew 8ஆம் அதிகாரம், வசனம் 23வது வசனத்திலிருந்து 27 நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானம் பண்ண இருக்கிறோம். Okay, turn with me to book of Matthew chapter 8 and we're going to meditate from the verse 23 onwards, okay, up to 27. All right, so சித்ரா லேட்டர் பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு பகுதியாக வாசிங்க. லேட்டர் பாஸ்டர் அதை நான் சொல்லுகிறேன். ஓகே, நீங்கள் பைபிளை மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்டரை பாருங்க. அங்கே என்ன கதை? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. அதாவது இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? ஒரு படகையை ஏறி, சரியா, ஃப்ரம் பாயிண்ட் 1 to point 2 இன்னொரு இடத்துக்கு இயேசு என்ன செய்கிறாரு? போகிறாரு. ஓகே, நான் எந்த கடல்ல அவங்க பிரயாணம் பண்ணுகிறார்கள்? the sea of Galilee. ஓகே, fresh water sea. பாஸ்டர், இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஓகே, it is not a salt water, it is a fresh water sea. all right, so இந்த sea ரொம்ப ஒரு ஆழமான ஒரு sea. எதிர்பாராம திடீர்னு என்ன ஆகும்? சரியா, நிலைமைகள் மாறி புயல் காற்று, சரியா, அந்த இடத்துக்கு வரும். நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ என்ன நடக்குது? இயேசு சீடர்களோடு அந்த படகை ஏறி பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது கடல் கொந்தளித்து பயங்கர புயல் காற்று அந்த படகை அசைக்கப்பட்ட ஒரு கதை. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை நமக்கு தெரியும். மத்தேயு நமக்கு இந்த கதையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஓகே, நான் as a homework உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதே கதையை மார்க்கும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எங்க நீங்க வாசிக்கலாம்? மார்க்கு 4ஆம் அதிகாரம். நீங்க வீட்டில் டைம் இருந்துச்சுன்னா மார்க்கோடைய வெர்ஷனை நீங்க படிங்க. இங்க மத்தேயுடைய வெர்ஷன், சரியா. லூக் புத்தகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா லூக்காவும் அதே கதையை அவருடைய வெர்ஷன்ல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரியா, அந்த 3 நபர்கள் இவாஞ்சலிஸ்ட் எழுதி கொடுத்ததை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். So that is why I say this is your homework. வீட்டுக்கு போன பிறகு இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறது மத்தேயு 8ஆம் அதிகாரம். வீட்டில் போய் மார்க் 4, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அதே கதை இருக்குது. அந்த எல்லா 3 கதைகளை நீங்கள் படிச்சீங்கன்னா முழுமையாக நீங்க என்ன பண்ணலாம்? அந்த கதையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த கதையிலிருந்து ஒரு சில மெசேஜ் இருக்குது. It is not ஒரு ஸ்டாரி. I'm not here to do story telling. இந்த கதையிலே
ஒரு ஆழமான செய்திகள் இருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் கொடுக்க நான் இருக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். 23 25 வரைக்கும் வாசிங்க சித்ரா. அவர் படவில் ஏறின போது அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். Then he got into the boat and his disciples followed him. Suddenly a furious storm came up on the lake, so that the waves swept over the boat. But Jesus was sleeping. The disciple went, woke him, saying, Lord, save us, we going to drown. All right. Now, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? I like the word. இங்கிலீஷ்ல 24ஆம் வசனத்துல எப்படி எழுதி இருக்குதுன்னா, the word suddenly. The word suddenly. அதாவது யாருமே இதை எதிர்பார்க்கல. சரியா? திடீர்னு என்று சொல்லி ஒரு புயல் காற்று எழும்பி கடல் கொந்தளிக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். அதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. The word suddenly firstly. இரண்டாவது பிரியமானவர்களே, இந்த தாக்கம் எந்த போட்டுக்கு வந்துச்சு? இயேசு இருந்தாரு, இயேசுவோட சீடர்கள் இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த போட்ல யார் இருந்தா? இயேசு உள்ளுக்கு இருக்கிறாரு. இயேசு யாரு? தேவகுமாரன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், உலகத்துக்கு மனிதனாய் வந்தவர், சர்வ வல்லமை உடையவர். அவர் அந்த போட்ல இருக்கிறாரு. தெய்வனே, கடவுளே, சரியா சரியா அந்த போட்ல இருக்கிறாரு. அதே சமயத்துல இயேசுவோடு யார் இருக்கிறா? 12 சீடர்கள். இந்த 12 சீடர்கள் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள். இப்போ இந்த சூழ்நிலை, இந்த ஆபத்து எந்த படகைக்கு விரோதமாய் வந்தது? ஏதோ ஒரு அவிசுவாசி படகைக்கு விரோதமாய் வரல. இந்த தாக்கம் யாருக்கு விரோதமாய் வந்தது? விசுவாசியோடைய வாழ்க்கை, ஒரு தேவனை தேடுகிறவர்களுடைய படகைக்கு நேராய் ஒரு தாக்கம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஓகே, அது நன்றாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மூன்றாவது, இந்த பிரயாணத்தை from point A to point B, இந்த பிரயாணத்தை பிளான் பண்ணினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னாரு, follow me, நம்ம என்ன செய்வோம்? அந்த கரைக்கு நம்ம போவோம் என்று சொல்லி திட்டத்தை கொடுத்தவர், திட்டத்தை போட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப சீடர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இது தேவ சித்தம் என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? படகை ஏறி பிரயாணமாய் போகிறார்கள். சரி, இதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு என்ன பேசுகிறார்? படகை என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம். படகை என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எப்படி போன்ற குடும்பம்? கடவுளை தேடுகிற குடும்பம். எப்படி போன்ற குடும்பம்? விசுவாசி குடும்பம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்கள். இந்த படகைக்குள்ளா யார் இருந்தா? இயேசு இருந்தாரு. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எங்களுடைய வீட்டில் இயேசு தான் இருக்கிறாரு, அவர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று நீங்க சொல்லலாம். ஆனா நல்ல கவனிங்க, இயேசு இருந்த படகைக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் என்ன ஆகியது? ஒரு தாக்கம் வந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தப்பான நம்பிக்கை, தப்பான அபிப்பிராயம். கிறிஸ்து நம்மோடு இருந்தா, ஒரு விசுவாசியாய் நாம் இருக்கும் பொழுது, விசுவாச பாதையில நடக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நேர்மையாக, இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு போராட்டம் இல்லை, நமக்கு பிரச்சனை வராது என்று சொல்லி இந்த நாட்களிலே இப்படி போன்ற தப்பான அபிப்பிராயம் நிறைய விசுவாசிகளுக்கு உண்டு. ஆனா இன்றைக்கு இந்த கதையின் மூலியமாய் மத்தியு நமக்கு என்ன சொல்ல வராரு? மத்தியு, மார்க், லூக்கா நமக்கு என்ன சொல்ல வராங்க? உங்க வீட்டில் இயேசு இருந்தாலும், நீங்க இயேசுவின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தாலும், நீங்க நீதிமானாய் வாழ்ந்தாலும், நீங்க அவருடைய பார்வையில செம்மையாக நீங்க நடந்தாலும், மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? தாக்கம், போராட்டம்
உண்டு என்று சொல்லி நீங்கள் இதை மறந்து போகவே கூடாது. நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன், இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு போராட்டம் வரவே வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனா நான் சொல்றேங்க, நல்ல கவனிங்க, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, எப்பொழுது ஒரு முடிவுக்குள்ளாக வரீங்களோ, அவர்தான் என்னுடைய சொந்த இரட்சகர், அவர்தான் என்னுடைய சொந்த ஆண்டவர் என்று சொல்லி எப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ, அன்றைக்குதான் யுத்தமே ஆரம்பிக்குது. என்னடா பாஸ்டர், நல்லா கவனிக்கணும். நான் ரிமெம்பர் திஸ், ஒரு கதையை நான் சொல்றேன். இயேசு ஞானஸ்தானத்தை பெற்றாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சரியா? யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட் இயேசுவுக்கு பேப்டிசம் கொடுத்தாரு. இயேசு பேப்டிசம் பெற்ற பிறகு, சரியா, அவர் வெளியே தண்ணீர முங்கி வெளியே எடுத்த பிறகு ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லுங்க. அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் இயேசு சொந்த பலத்துல வாழவே கூடாது, வாழவே முடியாது. இயேசுவுக்கு யாருடைய துணை தேவை? தேவனுடைய ஆவியோடைய துணை தேவை. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது ஊற்றப்பட்டுட்டாரு. அதுதான் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவோடைய பிரயாணத்துக்கு ஆரம்பம். நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு, முழுமையாய் தன்னை பிதாவுக்கு அர்ப்பணித்த பிறகு அடுத்தது என்ன ஆகுனுச்சு? பிசாசானவன் இயேசுவை தாக்கினான். பிசாசானவன் இயேசுவுக்கு சோதனையை கொடுத்தான். சோதனைக்கு மேல சோதனை இயேசுவுக்கு வந்தது. ஆகையால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் நீ சோதிக்கப்படுகிறியா? உன் குடும்பத்தில் இன்னைக்கு பயங்கர போராட்டமா? அதோடைய அர்த்தம் என்னது இல்ல, தேவன் என்னை விட்டுட்டு தூர போயிட்டாரு, தேவன் என்னை கைவிட்டுட்டார் என்று நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அது தப்பு கணக்கு, அது தப்பான ஒரு அபிப்பிராயம், அது தப்பான ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசியாக இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேடுகிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு நெருங்கி வரீங்களோ, மனுஷனுக்கு போராட்டம் இருக்குது, மனுஷனுக்கு தாக்கம் இருக்குது என்று சொல்லி அதுதான் பைபிள் நமக்கு டீச் பண்ணுது. That is why Jesus இந்த followers பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னை ஃபாலோ பண்றீங்க, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், என்னை தேடி நீங்கள் வருகையில் ஏதோ நன்மை, அற்புதம், சரி, ஆசீர்வாதம் இதே நீங்கள் நாடி வரக்கூடாது. இப்பயே நான் எச்சரிக்கிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு யுத்தம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறாரு. சோ இன்றைக்கு இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தப்பான அபிப்பிராயத்தை எடுத்து போட்டுருங்க. கிறிஸ்தவர்களா இருந்தா நமக்கு சோதனை வராது என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. பைபிள்ல ஒரு பக்தன் இருந்தாரு, சன்மார்க்கனாய் இருந்தான், தேவ பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான், அனுதினமும் தேவனை நோக்கி அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். 10 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாங்க, ஏராளமான ஆடு மாடுகள் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, என்னை பார்த்துக் கொள்ளுங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி இப்படியாக தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். நான் பேசுகிறது யோபுவை குறித்து நான் பேசுகிறேன். ஜோப், நல்லா கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? இவனுடைய குடும்பத்துக்கு நேராய் என்ன வந்தது? தாக்கம் வந்தது. இவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அந்த தாக்கம் வரும் பொழுது 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்து போனான். அந்த பிள்ளைகள் வீட்டில் ஃபெலோஷிப், சரியா, நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது வீடு இடிந்து அவர்கள் மீது விழுந்து 10 பிள்ளைகளை யோபு என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். அது மட்டும் இல்ல, ஆடு மாடுகள் எல்லாம் மரித்து போனது, சொத்தை இழந்தா. கடைசியாக அவனுக்கு வந்த தாக்கம் என்ன தெரியுமா? அவனுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு நோயினால் அவன் பாதிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது துடிக்கிறான், வேதனைப்படுகிறான், வெளிரங்கமான வேதனை, உள்ளுக்கும் அவனுக்கு வேதனை. ஆனா நல்ல கவனிங்க, இதோடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் இந்த
இந்த யோபு தேவனை சரியான வகையிலே அறிந்திருந்தபடினால் கடைசியாக சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு சாக்காடையை போட்டுக்கொண்டு அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணனான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி தேவனை அவன் மறுதலிக்கவில்லை. இன்றைக்கு முதலாவது தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். என்ன பேசுறீங்க பாஸ்டர்? இவ்வளவு போராட்டம் இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு தோல்வி இருக்குது, இந்த பயத்தில் இருக்கிறேன். நீங்க எங்களை பார்த்து கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு என்று சொல்லுகிறீங்களா பாஸ்டர்? என்ன பாஸ்டர் ஆதாரம்? இன்னைக்கு இந்த பைபிள் ஆதாரம். இயேசு இருந்த படகையிலே, விசுவாசிகள் ஏறி சென்ற படகையிலே என்ன நடந்தது? போராட்டம், பிரச்சனைகள் உண்டு. ராமன் சொல்லுங்க, வாசிங்கம்மா. இப்பொழுது இரண்டாவது பகுதியில வாசிங்க, 24 25 மறுபடியும் வாசிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே 24 25 முடிஞ்சா? 24 25 தேங்க்யூ. 24 25 ஓகே, நல்லா கவனிங்க. முதல் என்ன சொன்னேன் நானு? ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் நானு. சடன்லி சொல்லிட்டா வந்துச்சு போராட்டம், பிரச்சனை. உங்களுக்கு சொல்லிட்டு வராது. பிரதர் சைமன், இன்னும் 2 வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், சரியா? அள்ளி கொண்டு வருவேன், உங்களையும் அள்ளிட்டு போக போகிறேன். பிரச்சனை சொல்லிட்டே வராது. சடன்லி. சித்ரா, எப்படி வந்துச்சு? சடன்லி. இதோடைய மேட்டர் என்னது? இந்த 2வது பாயிண்ட்ல தான் ஆழமான அர்த்தமே இருக்குது கிறிஸ்தவருக்கு. வாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் அதர் ரிலிஜன்? இந்த 2வது பகுதியில் இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் உண்மையான மாஸ்டர். இதை நீங்க சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தட் இஸ் வை மத்தியு, மார்க்கு, லூக்கா நமக்கு இதை சொல்லி கொடுக்கிறாங்க. ரியாக்ஷன் சொல்லுங்க, ரியாக்ஷன் சொல்லுங்க. அதாவது மனிதனுக்கு சோதனை இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம் இருக்குது. சில நேரத்தில் இருளுக்குள்ளாய் போக வேண்டிய சூழ்நிலைகள் மனிதனுக்கு வருது. ஆனா இப்பொழுது பிரியமானவர்களே, அந்த 2வது பகுதியில என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதில் அடங்கி இருக்குதுன்னா, எப்படி சோதனைகளை எதிர்நோக்கினார்கள். How they reacted against the issues of life. எப்படி நம்ம சோதிக்கப்படும் பொழுது, போராட்டம் நமக்கு வரும் பொழுது எப்படி நம்ம எதிர்நோக்குகிறோம். நான் ஆரம்பத்தில் ஒரு கதையை சொன்ன, ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த குடும்பம் ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு தவறான செய்தியை கேட்டாங்க. பாஸ்டர்மார்கள் என்ன பிரசங்கம் பண்ணினாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டாரு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? அந்த பாஸ்டரை முழுமையா என்ன பண்ணிட்டாரு? நம்பி என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே என்ன பண்ணாது, வராது என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர், மனைவி, எல்லா பிள்ளைகள் இப்போது ஞானஸ்நானத்தை பெற்று தண்ணியில முக்கி எடுத்தாச்சு. நாங்க பிரே மீட்டிங் நாங்க போவோம். அவங்க பேப்டிசம் எடுத்த பிறகு 1 மாசத்துல அந்த பிள்ளை, மூத்த பிள்ளை, அந்த பிள்ளை பேரோட கிறிஸ்டினா, ஐ ஸ்டில் ரிமெம்பர், 12-13 வயசு. அப்பொழுது ஜுரம் பிள்ளை 1 வாரத்தில் இறந்து போயிருச்சு. ஜுரம் 1 வாரத்தில் பிள்ளை இறந்து போயிருச்சு. நான் இங்க தப்பு கணக்கு போட்டக்கூடாது. இவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இயேசு அந்த பிள்ளையை முடிச்சிட்டாரு, அப்படி இல்லை. இதெல்லாம் ஏற்கன்னு சொல்றேன். ஐயா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது போராட்டம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. விளங்குதா இல்லையா? ஆல்ரைட். நீங்க சொல்லவே கூடாது கோவிட்-19 கிறிஸ்தவர்களுக்கு வராது. இது பெரிய பொய். இன்னைக்கு அப்படித்தானே பாஸ்டர்மார்கள் பிரசங்கம் பண்றாங்க. கோவிட்-19 நம்மள தொடாது. ஐயா, நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கோவிட்ல மலேசியால முதலாவது மரித்தவர் யாரு? ஒரு பாஸ்டர். டு யூ நோ தட்?
Do you know that மலேசியால ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி கோவிட்ல மரித்தவர் யாரு? ஒரு பாஸ்டர். அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது கிறிஸ்தவர்களுக்கு தாக்கம் வராது, கிறிஸ்தவர்களுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழவே கூடாது. கோவிட் வரும் பொழுது அவிசுவாசிகளும் தாக்கப்பட்டார்கள், விசுவாசிகளும் தாக்கப்பட்டார்கள். அதுல தாக்கப்பட்டவர் ஒருவர் யாரு? பிரதர் சதீஷ். எனக்கு தெரியும். எனக்கு ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. என்ன பாஸ்டர் சாவ போறேனா பாஸ்டர்? அவர் ஜோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரியா, அவரை குவாரண்டைன் பண்ணின பிறகு பாஸ்டர் எல்லாம் அவன் சாவறான் பாஸ்டர், நானும் சாவ போறேனா? நான் சொன்னேன், நீங்க லேஸ்ல சாவ மாட்டீங்கப்பா, நீங்க லேஸ்ல சாவ மாட்டீங்க, டோன்ட் வரி. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ரைட்? சோ அந்த குடும்பத்துல பாருங்க, மரணம் வந்த பிறகு சட்டுன்னு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. சட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்க? இப்பொழுது பின்மாற்றம் அடைந்து அதே வருஷத்துல தைப்பூசத்துல அவர் மறுபடியும் காவடி தூக்கினார். அவருடைய எரிச்சல், அவருடைய வெறி இந்த கிறிஸ்தவர்கள் மீது. அதற்கு பிறகு அவரை அப்ரோச் பண்ண முடியல, அவரோடு இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியல. அவர் என்ன சொல்லிக் கொண்டு அலைந்து திரிந்தாரு? கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிறவர்கள். ஐயா, கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்த போதகர்கள் சரியாய் சத்தியத்தை அறியாதபடிக்கு தவறான காரியத்தை சொல்லிக் கொடுத்தபடினால் இன்றைக்கு கிறிஸ்துவோட நாமம் தூஷிக்கப்படுது. விளங்குதா இல்லையா? அப்போ இவங்களுடைய நம்பிக்கை ராங், இவங்களுடைய நம்பிக்கை ராங். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க வாங்க, இரண்டாவது பகுதியில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணினாங்க, இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணினாரு, சீடர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க. இதோடைய காமெடி என்ன தெரியுமா? கடல் கொந்தளிக்குது. யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ். எப்படி போன்ற சூழ்நிலைகள், உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. நீங்க இமேஜின் பண்ணுங்க, யூகித்து பாருங்க. யூ ஆர் ஆன் தட் ஷிப், யூ ஆர் இன் தட் போட். அந்த கடல் கொந்தளிப்புல சீடர்கள் பயப்படுகிறார்கள். அந்த சீடர்கள் 12 சீடர்ல 4 பேர் மீன் பிடிக்கிறவனுங்க. ஐயா, இந்த மீன் பிடிக்கிறவனுக்கு இந்த கடல் கொந்தளிப்பு, கடலை குறித்து அவனுக்கு பயமே இருக்காது. ஆனா இப்பொழுது 12 சீடர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சாக போகிறோம் என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது பயந்து கூச்சல் விடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு வந்த அந்த புயல் காற்று, பயங்கர புயல் காற்று, அந்த கடல் கொந்தளிப்பு பயங்கரம். மனுஷனுக்கு இப்பொழுது ஆபத்து வந்துருச்சு, அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. தட் இஸ் வை 2 ரியாக்ஷனை பார்க்கிறோம். என் அப்பன் இயேசு என்ன பண்றாரு? கடல் கொந்தளிப்பு நிலைமையிலையும் அவர் என்ன பண்றாரு? இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டர்ன்லி ஸ்லீப்பிங் சொல்லி எழுதி இருக்குது. ஸ்டர்ன்லி ஸ்லீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பார்சல பாருங்க. ஸ்டர்ன்லி ஸ்லீப்பிங்னா அதுல 2-3 அர்த்தத்தை நம்ம வெளியாக்கலாம். அதுல ஒன்று, இயேசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. இந்த மத்திய, மார்க், லூக் நமக்கு என்ன சொல்ல வராங்க? அந்த பயங்கர போராட்டத்தின் நிலைமையில இயேசு என்ன செய்கிறாரு? பீஸ்ஃபுல்லா இயேசு உறங்கி கொண்டிருக்கிறாரு. அது அவருடைய ரியாக்ஷன். மாறாக சீடர்களுடைய ரியாக்ஷன் என்னது? பதற்றம், பயம். ஐயோ, மாண்டு போக போகிறோம், ஐயோ நாளை தினத்தை நம்ம பார்க்க போகிறோமா என்று சொல்லி கலக்கத்தை பார்த்து இப்பொழுது அவர்கள் தடுமாறுகிறார்கள். அவர்கள் தாக்கத்தை பார்த்து தடுமாறுகிறார்கள். Jesus was sleeping in the midst of storm. That is the first reaction. And the second reaction, the disciples were afraid in the midst of storms. இங்கதான் நம்முடைய குரு இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வராரு. Can you connect the points? இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு? மகனே, மகளே, வாழ்க்கையில பிரச்சனை சகஜம், சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும், தாக்கம் வரும். ஆனா எப்படி அவைகளை நீ எதிர்நோக்க போகிற, அதை சொல்லி கொடுக்க வராரு. நீ சீடனா இருக்க போகிறியா அல்லது இயேசு கிறிஸ்துவாய் நீ காணப்பட போகிறியா? இதுதான் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். Can you get the point? Can you get the point? Now, இப்போ மறுபடியும் கொஞ்சம் உள்ளுக்கு வருவோம். ஏன் இயேசுவால உறங்க முடிந்தது? ஏன் சீடர்கள் பதற்றம் அடைந்தார்கள்? இதோடைய ரூட் பிரச்சனை என்ன தெரியுமா? ரூட் பிரச்சனை என்ன தெரியுமா?
இயேசு அமைதலாய் இருந்தார். இயேசுவுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கலக்கம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஷலோம் பீஸ். சரியா? உள்ளத்தின் ஆழத்திலே அவர் தேவனையே நம்பிக்கொண்டிருந்தபடினால், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், என்னுடைய பிதா என்னோடு இருக்கிறார், என்னுடைய பிதா என்னை விட்டு விலக மாட்டார், என்னுடைய பிதா என்ன மாதிரி தாக்கம் வந்தாலும், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும், என் பிதா எனக்கு கை கொடுப்பாரு, என்னை கைவிட்டற மாட்டாரு. இன்னும் இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு ஓட்டப்பந்தயம் இருக்குது, இந்த உலகத்தில் எனக்கு லட்சியம் இருக்குது, அதை இன்னும் நான் முடிக்கவில்லை, அது முடிகிற வரைக்கும் பிதா என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி பிதாவின் மீது நம்பிக்கையை வைத்தபடினால் he able to sleep because Jesus trusted his father. Vice versa, oppositely, ஏன் இவர்கள் பதற்றம் அடைந்தார்கள்? அவர்களுக்கு தேவன் மீது என்ன இல்லை? ஆக்சுவலி நம்பிக்கை இல்லை. உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், பச்சையா என்னை பார்த்து இந்த கேள்வி நான் கேட்கிறேன். எத்தனை முறை ஒரு போராட்டம், தாக்கம், ஒரு நோய் நம்மளை வந்து பிடிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் வாயில? கடவுள் எங்கடா கடவுள்? கடவுளுக்கு இரக்கம் இல்லையா? கடவுளுக்கு கண்ணு இல்லையா? கடவுள் என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோம்? கடவுள் எங்கே? சோ ஏன் அந்த கேள்வியை நம்ம எழுப்புகிறோம்? உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு என்ன இல்லை? தேவ பற்று நமக்கு இல்லை, தேவனை குறித்து உண்மையான நம்பிக்கை இல்லை. நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த படகை சம்பவத்தின் மூலியமாய் தேவன் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு? சூழ்நிலைகள் மத்தியிலே உன்னுடைய விசுவாசம் எங்கே? விசுவாசம் எங்கே? இந்த யோபு கதைக்கு நான் போகிறேன் மறுபடியும். யோபு எல்லாத்தையும் இழந்து போன பிறகு கடவுள் மீது நம்பிக்கையா இருந்தான். யோபுக்கு மனைவி இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஜோப். மனைவி பேர் எழுதல, மிஸ்ஸஸ் ஜோப். மிஸ்ஸஸ் ஜோப் என்ன சொன்னாங்க யோபுவை பார்த்து? அதாவது யோபுவுடைய மனைவி கணவனை பார்த்து சொல்றாங்க, அவன் என்ன பண்ற? சாம்பல் உட்கார்ந்து நொந்து மனசு உடைஞ்சி, சரியா, ஒரு 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 பாட்டை எடுத்து தன்னை ஸ்கிராச் பண்ணி கொண்டு இருக்கிறான், உடம்பெல்லாம் சொறி. இன்னும் உன் கடவுளை நம்புறியா? இன்னும் உன் கடவுளை நம்புறியா? நீ என்ன பண்ணு, சரியா, உன்னுடைய ஜீவனை விட்டு செத்துப்போ என்று சொல்லி அவள் என்ன பண்ணுகிறான்? மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து திட்டி சபிக்கிறான். She literally cursed the husband, why you must leave. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு விசுவாசம் இருக்குது, யாருக்கு விசுவாசம் இல்லை? யாருக்கு விசுவாசம் இருக்குது, யாருக்கு விசுவாசம் இல்லை? கணவனுக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மனைவிக்கு விசுவாசம் இல்லை. எதை வச்சு நான் சொல்றேன்? எதை வச்சு நான் சொல்றேன்? நல்ல கவனிங்க. யோபுவுடைய குடும்பத்துக்கு அது வந்து ஒரு பரீட்சை, டெஸ்ட். எல்லாருக்கும் கடவுள் என்ன பண்ணுவாரு? நம்ம விசுவாசியா இல்லையா என்று சொல்லி, உனக்குள்ளாக தேவனுடைய நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லி தேவன் எல்லாருக்கும் எதை கொடுப்பாரு? பரீட்சையை கொடுப்பாரு. விளங்குதா இல்லையா? ஐயா, அந்த பரீட்சை இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் தெரிந்து கொண்ட பரீட்சை என்னது? சோதனை. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களே சோதனையை வந்து எப்படி பார்க்க வேண்டும்? என்னுடைய விசுவாச பரீட்சை. இந்த யோபுவுடைய மனைவி இருக்கிறா பாருங்க, அவ என்ன நினைச்சா? எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு நினைச்சா. எதை வச்சு? சொத்தை வச்சு, சுகத்தை வைத்து, வாழ்க்கையில இருந்த நன்மையை வைத்து she claimed she was a good believer. இன்னைக்கு அப்படித்தானே? நல்ல வாகனம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நல்ல சுகம் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இந்த எல்லா நன்மையும் எனக்கு இருக்குது. இல்லைங்க, உங்களுடைய நன்மைகளை வைத்து நீங்க என்ன சொல்ல முடியாது? நீ ஒரு விசுவாசின்னு தப்பு கணக்கு போட்டுறாத.
நீ விசுவாசியா இல்லையா என்று சொல்லி எப்படி கண்டுபிடிப்பது? நீ பெற்ற நன்மை இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் தேவனை நம்புறியா இல்லையான்னு சொல்லி அங்கதான் விசுவாசம். புரிதலே? அப்படி என்றால் யோபுவுடைய மனைவிக்கு ஆக்சுவலி தேவன் மீது நம்பிக்கையே அவளுக்கு இல்லை. ஆனா யோபு இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு தான் உண்மையான ஜெனுவைன் ஃபெய்த் இருந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க. அப்போ அந்த படகையில இயேசு சீடர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு? என்னுடைய விசுவாசத்தை பாரு. என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை மத்தியிலே நான் அமைதியா இருக்கிறேன், தேவனே நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த பாடத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. Do you have faith? Do you have faith? ஐயா, நான் சொல்றேன், இப்பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் மத்தியில நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் போராடி கொண்டிருக்கிறேன். Nobody can help me, but today you are speaking. நீ என்னோட பேசுறீங்க, என்னுடைய இருதயத்தோட பேசுறீங்க. ஆண்டவரே, எனக்கு அமைதியை கொடுங்க. இந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் I'm going to believe that you are the Lord. You are the Lord. I'm going to believe என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. Lord, நீங்க என்னுடைய ஆண்டவர். ஆண்டவரே, அப்பா, எனக்கு துன்பம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே, என்ன மாதிரி தரித்திரம் வந்தாலும், ஆண்டவரே, உண்மையே நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசம் அறிக்கை நீங்கள் செய்ய வேண்டும். I'm going to trust my Lord. அல்லேலூயா சொல்லுங்க. Can you make that confession? சரி, முக்கியமான பகுதிக்கு போவோம். இப்போ கடைசிக்கு வருவோம். கண்டினியூ பண்ணுங்கம்மா சித்ரா. தேங்க்யூ. we will continue from அந்த கதைக்கு முடிவு 26 27 வாசிங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைத்தல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். He replied, you of little faith. என்ன இவனுங்க கூப்பிட்டாங்க. சாரு சாரு சாரு, சாக போறோம் சாரு, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன் சாரு, மண்டல ஏதோ அறிவு இருக்கிற சாரு, சாக போகிறோம், கப்ப வந்து சரியா கவலை போகுது, சரியா அது மூழ்கி போக போகுது, நீ நல்லா தூங்கி கொண்டு இருக்கிற சாரு, எழுங்க சாரு, ஏதாவது செஞ்சு தொலைங்க சாரு, சாக போறோம். அவர் என் மாதிரி எழுந்திருச்சு. அது ஜென்டல்மேன் பாருங்க, ரிலாக்ஸா வராரு பாருங்க, ரிலாக்ஸா வராரு. சரி, அவருக்கு வந்து இந்த கடல் கொந்தளிப்பு வந்து சில இடத்துல இந்த குழந்தைகளை வந்து தொட்டில போட்டு ஆட்டுவாங்களே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு, சம்திங் லைக் தட். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். திஸ் இஸ் த லெசன் ஃபார் யூ. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் கீப் ஸ்மைலிங், ரிலாக்ஸ். ரிலாக்ஸாக வராரு பாருங்க. என்ன ஆகுச்சு? சரி, சாக போகிறோம் சார். என்ன சொல்கிறாரு? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். உன் விசுவாசம் எங்க? உன்னோட நம்பிக்கை எங்கடா? இதுக்கு முன்னதான் இவங்களுக்கு முன்ன குருடனுடைய கண்ணை திறந்தாரு. இதுக்கு முன்னதான் 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து 5000 பேரை போஷித்தாரு. இதுக்கு முன்னதான் குஷ்டரோகிய ஒரு வார்த்தையை சொல்லி சுகப்படுத்தினார். இவ்வளவு தேவனுடைய மகிமையை பார்த்தோம், மனுஷனுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. இதுதான் மனுஷன் ஐயா, இதுதான் மனுஷன். தேவனை மறந்து போகிறவன், தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகிறவன் மனிதன். கர்த்தர் சொல்றாரு, எங்கடா உன்னுடைய விசுவாசம்? இத்தனை நாள் உன்னை சுமந்தன, இத்தனை நாள் தாய் தன்னுடைய பிள்ளையை சுமந்து, தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை நடத்துகிறத போல உன்னோடு இருந்து உன்னை கைவிடாம நான் நடத்துறேன்னு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சோதனை வரும்பொழுது சாக போகிறேன்னு சொல்றிய, எங்கடா உன்னுடைய நம்பிக்கைன்னு கேட்கிறாரு. Where's your faith? இத்தனை நாள் நான் உன்னை தாங்கினேன், சின்ன வயதில் இருந்து இதுவரைக்கும் சாகாம உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்தினேன், உன்னை போஷித்தேன், உனக்கு வேண்டியதை கொடுத்தேன், எல்லாம் நன்மை செய்தேன். இதெல்லாம் நீ மறந்துட்டியே, என்னை நீ மறந்துட்டியே, நம்பிக்கை இல்லாம வாழுகிறேன் என்று சொல்லி இயேசு அவர்களை
மெல்லமாய் கடந்து கொண்டாரு. Where's your faith? அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? சீடர்களோடு பேசின பிறகு ஆக்சுவலி கிரேக் மொழியில ஒரிஜினல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஆக்சுவலி என்ன பண்றாரு, இங்கிலீஷ்ல வந்து அது எப்படி எழுதி இருக்குது, then he got up and rebuked the winds and the waves and it was completely calm, right? So அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு வந்து கடிந்து கொண்டார். ஆனா ஆக்சுவலி ஜீசஸ் என்ன பண்றாரு பாசுற பாருங்க, வானத்தையும் பூமியும் யாரையா உண்டாக்குனாரு? யார் உண்டாக்குனா? கர்த்தர். அவர்தான் இவர். அந்த அலைக்கடல் கடல் கொந்தளிப்பை பார்த்து அவர் சொல்றாரு, ஷ்ன்னு சொல்றாரு. எவ்ரிதிங் மஸ்ட் கம். படபடப்பு யாருக்கு வந்துருச்சு? இவனுங்க எல்லாரும் இப்பொழுது முட்டிகால நிற்கிறாங்க. ஆக்சுவலி they worshipped him. இவர் யாரு? Who is this man? Such authority. இந்த குண்ட கதை சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த அதிகாரம் இல்லை. அவனுக்கு இந்த அதிகாரம் இல்லை. இந்த கத்தா சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவருடைய பெயர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். தன்னுடைய பூமிக்கு தன்னுடைய படைத்தார் பார்த்தீங்களா, அதன் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. and Jesus said be quiet. எல்லாத்தையும் அமைதிப்படுத்தின. என்ன தெரியுமா சொல்ல வராரு, உன்னுடைய பிரச்சனைகளை வந்து உஷ்ன்னு சொல்லி இப்பயே அவரால் என்ன பண்ண முடியும், செட்டில் பண்ண முடியும். பெரிய காரியம் இல்லை அவருக்கு. ஆனா அதை விட எதை விரும்புகிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி அதை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டுருவார் என்று சொல்லி அதற்காக வராதீங்க. சந்தேகமே இல்லை, ஏற்ற நேரத்தில் அவரால் செய்ய முடியும். ஆனா பிரச்சனை என்னது, இன்னைக்கு இந்த துன்பத்தின் மத்தியில கஷ்டத்தின் மத்தியில உனக்குள் அந்த நம்பிக்கை இருக்கிறதா, அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். அதுதான் மேட்டர். இன்னைக்கு அதை கற்றுக்கொண்டுட்டு போங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழும்பொழுது எனக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனா எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நான் உண்மையே நான் நம்பி இருக்க, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை நான் அமைதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படி சாதுவா உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்கெல்லாம் பெரிய விசுவாசியா? நம்மளாம் பெரிய விசுவாசியா? சாதமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்கு அலமோதுது பாருங்க, உள்ளுக்கு அலமோதுது பாத்தீங்களா? அந்த கடல் கொந்தளிப்பு உள்ளுக்கு இருக்குது, பதற்றம். இங்க இருந்தோம் எதை நம்ம யோசிக்கிறோம், நாளைக்கு இது பண்ணணுமே, இதை செய்யணுமே, இந்த பிரச்சனை எல்லாம் அலமோதுது பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, சைலண்டாரு சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசு என்ன பண்ணுகிறார் பாருங்க, அலைக்கடல் கடல் கொந்தளிப்பை மட்டும் இயேசு அகற்றல, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளா இருந்த பதற்றத்தையும் என்ன பண்ணினாரு, காம் டவுன் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி விசுவாசியாக நம்ம மாறணும். அந்த மாதிரி விசுவாசியாக நம்ம என்ன செய்யணும், நம்ம மாறணும். அது இருக்குதா? ஆக்சுவலி நான் நேற்று தினம் சபையில் நான் பேசினேன். நான் கர்த்தரோடு நான் இருக்கும் பொழுது என்னோட ஜெபிக்கிற நேரம் விடைக்காலையில் 3-4 மணிக்கு நான் கர்த்தரோடு நான் சஞ்சரிப்பேன். தட் இஸ் த டைம் ஐ வில் பி வித் த மாஸ்டர். நான் வேதாகமத்தெல்லாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்களில் கர்த்தர் வந்து என்னோடு பேசுகிற காரியம், நீ போய் ஜனங்கள் மத்தியில் போய் பேசு, வரப்போகிற காலம் இன்னும் கொடிய காலமாக இருக்க போகுது. ஐ வாண்ட் டு வார்ன் ஆல் ஆஃப் யூ. வரப்போகிற காலம் கொடிய காலம், பஞ்சம் காலம், கஷ்டம் காலம் இந்த உலகத்தை சூழ போகுது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சவால் என்னது, இந்த மாதிரி போராட்டத்தின் மத்தியில் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல அமைதலாய் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் எல்லோரும் நடக்க வேண்டும். That is the message for the church today. Are you ready? Are you ready? ஒரு தாக்கம் சடன்லி வந்தா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்களா, அல்லது அந்த சகோதரன் கதையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு மறுதலிச்சிட்டு ஓடி போயிடுவீங்களா? நீங்கள் எடுக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் இன்றைக்கு. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய. ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுடைய ஆறுதலுக்காக. இந்த கதையை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, because that is not my main point. பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சொல்கிற நகட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, பாப்கார்ன் தேவைப்படுது. சரி, பாப்கார்ன் கொடுத்து இந்த கதையை நான் முடிக்கிறேன். ஆல்ரைட்,
நான் படம் பார்க்கும்பொழுது பாப்கார்ன் தேவையில்லை, அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு முடிக்கிறேன். 17 வயசில் என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு நான் கொடுத்தேன். 17 வயசில் I was a young man. கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், எனக்கும் இயேசுவுக்கும் உறவில்லை. பட் ஐ ஹர்ட் அ மெசேஜ், ஒரு சர்மனை கேட்டேன். ஐ கேவ் மை லைஃப் டு காட். எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாம் சுகமாய் மாறும் என்று சொல்லி. ஆனால் அப்போ தான் கர்த்தர் எனக்கு படிப்படியாக சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த டைமில் ஏறக்குறைய எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்துச்சு, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்துச்சு. எங்கள் அப்பா, வி ஆர் வெரி புவர் பேக்ரவுண்ட், பாஸ்டர், வெரி புவர் பேக்ரவுண்ட். கஷ்டம் எனக்கு தெரியும், வறுமை எனக்கு தெரியும், சாப்பாட்டு இல்லாத பிரச்சனை எனக்கு தெரியும், எனக்கு கஷ்டம். தட் இஸ் வை ஐ லவ் டு ஒர்க் வித், கஷ்டப்படுகிறவர்களோடு வேலை செய்ய எனக்கு மனது இருக்குது. கஷ்டத்தை நான் அறிந்தவன். எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வேலை போயிடுச்சு. அப்போ தான் அந்த டைமில் வந்து ஒரு வீட்டை கட்டினார், சரியா, பேங்க் லோன் எடுத்து கட்டினார். ஒரு 25,000 தான் லோன் எடுத்து கட்டினார். மாதம் வந்து 200 பே பண்ணணும். வேலை போன பிறகு வீட்டு காசை கட்ட முடியல. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பதற்றம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பேங்க்லேருந்து லெட்டர் அனுப்பிட்டான். கடைசியில் வந்து அனுப்பின லெட்டர் என்னதுன்னா, வி கோயிங் டு லே லோங் யோர் ஹவுஸ், உங்கள் வீட்டை வந்து ஆக்ஷனுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் என்று சொல்லி த பேங்க் வில் கீப் சென்ட் யூ த லெட்டர், ரைட். இந்த மாதிரி லெட்டர் வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? இட்ஸ் நாட் லவ் லெட்டர், யூனோ. சரி, ஐயோ அனுப்பிட்டானுங்களே அந்த பேங்க், ஓகே, யூஓபி பேங்க், மே பேங்க், அந்த பேங்கை பார்த்துட்டாலே ஒரு பயம் வந்துடும் நமக்கு, ரைட். இருக்குதாக்கா? பாருங்க, அக்காவுடைய சோதனையை பார்க்க முடியுது, என்ன பண்ணுறது, ரைட். ஸோ வீட்டுக்கு இந்த பேங்க் லெட்டர் அனுப்பின பிறகு அவன் போட்டிருக்கிற வட்டி எல்லாம் போட்டு 1000 வெள்ளிக்கிட்ட நீங்கள் பே பண்ணணும், அல்லது யூ காட் டு வெக்கேட் தட் ஹவுஸ். சரியா? மனுஷனுடைய பழக்கம் என்னது, இந்த மாதிரி சோதனை வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா சொந்தக்காரங்களை தேடி போகிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, சரியா, நான் ஒரு பாடத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், பணம் இருந்துச்சு உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு பணம் இல்லை, சொந்தக்காரங்களை தேடி போகாதீங்க. யாருமே கொடுத்து உதவ மாட்டாங்க. எல்லாரும் எங்கள் அப்பா வந்து பரிகாசம் பண்ணினாங்க. என்னடா பெரிய வீட்டை கட்டுனேன், இப்போ வீட்டை கட்டுறதுக்கு கூட உனக்கு வந்து வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் இந்த மாதிரி வார்த்தையை பேசினார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் உள்ளம் உடைந்தார்கள். அப்போ சொன்னாங்க என்னை பார்த்து, தம்பி, இயேசுவை நம்புற நீனு, கேன் யூ ப்ரே, கேன் யூ ப்ரே, ஏதாவது செய்வாரா? எங்களுக்கு 1000 வழி தேவைப்படுது. நான் சொல்லுகிறது 35 வருஷத்துக்கு முன்ன, ஒரு அபவுட் 40 years ago நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், என்ன தெரியுமா பண்ணினேன், நான் அந்த லெட்டரெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னுடைய அறைக்குள்ளாய் போய் நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஐ செட், லார்ட், நீங்கள் என்னுடைய பிதா, நீர் என்னுடைய ஆண்டவர், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கே போகிறது, நாங்கள் ஏழ்மையானவர்கள் ஆண்டவரே, ஏழைகளுக்கு நீர் பலனாக இருக்கிறீர், திக்கற்றவர்களுக்கு நீர் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, கொஞ்சம் கை கொடுங்கன்னு சொல்லி நான் எப்படி அழுந்தேன்னா, குழந்தைய போல நான் அழுந்திருக்கிறது என்னால் கூட உணர முடியல. என்னுடைய லெட்டர் எல்லாம், எங்கள் அப்பா கொடுத்த அந்த லெட்டர் எல்லாம், இட் வாஸ் ஃபுல் ஆஃப் டியர்ஸ். ஐ வாஸ் ஸோ ஹார்ட் ப்ரோக்கன். ஐ நீட் ஹெல்ப் அண்ட் ஐ வாஸ் ஸோ டெஸ்பரேட். கேன் யூ ஹெல்ப்? எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாருன்னு ஒரு விசுவாசத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அப்போ வந்து என்னைய வந்து ஒரு குட்டி சாமியார் போல என்னை பார்த்தாங்க. என்னை வந்து வீட்டில் வந்து குட்டி பூசாரி, பாரு குட்டி பூசாரி, ரைட், பார்த்தாங்க. என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வசனத்தை எடுத்து விட்றாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை பார்த்து, நம்புங்க கர்த்தர் ஏதாவது செய்வார்னு. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஈப்போவில் ஒரு வேலை கிடச்சிச்சு. he lost a job here, he got a job, பசி புரோ கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிச்சு. ராத்திரி எங்கள் அப்பாவுக்கு கண்ணு சரியாக தெரியாது. சரியா, மோட்டர் சைக்கிளில் போயிட்டு வரும் பொழுது பெட்ரோல் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணினார். as he was coming back home, stopped at the petrol station, right. எண்ணெயை ஊற்றும் பொழுது கீழே வந்து ஒரு பேப்பரை பார்த்தாரு, ஒரு நோட்டை பார்த்தாரு. அவருக்கு கண்ணு சரியாக தெரியாத வசி எடுக்கும் பொழுது 5 வழி நோட்டு மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு, ஆமாம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எவ்வளோ கொடுத்தாரு? 5 வழி நோட்டை வெளியே எடுக்கிறாரு. அது ஒரே ஒரு நோட், 1000 வழி நோட், 1000 ரிங்கேட் மலேசியா நோட். 40 years ago மலேசியாவில் வந்து ரிங்கேட் நோட் இருந்துச்சு. கூகுள் பண்ணி பாருங்க. நீங்கள்லாம் ஜென்சி ஒன், மிஞ்சி மிஞ்சி என்ன பார்க்குறீங்க, 5 வழி நோட்டு, 10 வழி நோட்டு. சரியா, அபவுட் 40 years ago மலேசியாவில் 1000 வழி நோட்டு இருந்துச்சு. 1000 வழி நோட்டை எடுத்து எங்கள் அப்படி கண்ணு வழியாச்சு.
அங்கதான் ஐயா என்னுடைய ஆண்டவர் நிற்கிறாரு. பிந்தியோ வர மாட்டாரு, முந்தியோ வர மாட்டாரு. ஏற்ற நேரத்தில் அவர் தாங்க உண்மையான ரஜினிகாந்த். என்னையா ரஜினிகாந்துக்கு பாலை ஊத்துறானுங்க சட்டத்தல, எல்லாம் மேக்காப்பு, வேற ஒன்றும் இல்லை. மகிமையின் ஆண்டவர் என்னுடைய ராஜா, அவரை வணங்குங்க. கிவ் glory to him. அவருக்கு தெரியும் எப்படி உன்னை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி. அவர் உன்னை படைத்த ஆண்டவர், அவர் ஜீவிக்கிறார். அவர் மரித்தார், உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு என்ன சொன்னார்? பந்தா வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். And he is with you. He is for you. உன்னை தூக்கி விடுவான், உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.